டியர் ஸ்டூடெண்ட், இப்போ வந்து நம்ம இந்த கம்பெனி அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஃபார்மேட் மூலயமா ஒரு தியரி நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங் த ஜேர்னல் என்ட்ரி டு பாஸ்ட், அதுக்கு மேலே வென் ஷேர்ஸ் ஆர் இஸ்யூட் ஃபார் கேஷ் அட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பங்கு ரொக்கத்திற்காக முக மதிப்பீட்டின் மூலமாக வெளியிடப்படக்கூடியது. இது என்னன்னா ஜேர்னல் என்ட்ரியில் தான் நீங்கள் போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் பர்டிகுலர் லெஜர் ஃபோலியோ டெபிட் அண்ட் கிரெடிட்டில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி, அதாவது விண்ணப்ப தொகை பெறுதல், விண்ணப்ப தொகை வந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப தொகையை வந்து ஆன் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி அண்ட் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி. இந்த அப்ளிகேஷன் மணி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்படின்னா இப்போது நான் ஒரு ஷேரை வந்து ஈக்விட்டி ஷேர்ஸில் நான் முதலீடு பண்ணுறேன். அப்போ முதலீடு பண்ணும்போது என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து என்ன ஆகும்னா டெபிட் ஆகும். அப்போது என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து ஒரு 100 ரூபாய் ஷேரை வந்து நான் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். அடுத்தது டு ஈக்விட்டி ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் அப்ளிகேஷனில் கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? அப்போ என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்து என்ன ஆகும், அவங்களுக்கு கிரெடிட் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. என்னுடைய அக்கௌண்ட்டு நான் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அப்போ என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகுது. அதான் பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு. ஓகேங்களா? அடுத்தது ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கிரெடிட் ஆகுது. ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்ளிகேஷனுக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. ஓகே. ரெண்டாவது அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஷேர் அப்ளிகேஷன் மணி. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு அலாட்மெண்ட் எடுத்து எனக்கு தனியாக பங்கு வந்து ஒதுக்குறாங்க. அப்போ எனக்குன்னு தனியாக பங்கு ஒதுக்கும்போது என்னுடைய விண்ணப்ப தொகையை என்ன பண்ணுறேன், நான் வந்து மற்றவங்களுக்கு மாற்றி கொடுக்குறேன். எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணுறேன், நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் மாற்றி கொடுக்குறேன். அப்போ மாற்றி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஷேர் அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தியா, என்னுடைய நேர்மை பங்கு விண்ணப்பம் இருக்கு பார்த்தியா, அந்த ஷேர் அப்ளிகேஷன் வந்து என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். ஏன்னா நான் மாற்றுறேன், நான் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன். அப்போது ஷேர் அப்ளிகேஷன் என்ன ஆகுதுன்னா எந்த டெபிட் ஆகுது, ஷேர் அப்ளிகேஷன் டெபிட் ஆகுது. டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் வரணும். ஓகேங்களா? அது அப்ளிகேஷன் போட்டு போகிறீங்க கேபிட்டல். ஏன்னா முதலீடு நான் வந்து என்ன பண்ணுறேன், முதலீடு பண்ணுறேன். அடுத்தது டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஷேர் அப்ளிகேஷன் மணி. ஓகேங்களா? அடுத்ததான் on refund of application money and refund of application money for rejected application. இப்போ பாருங்க, நான் ஈக்விட்டி ஷேர்ஸ் பண்ணுறேன்ல, நான் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நான் வேணான்னு சொல்கிறேன். என்னது, அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நான் எனக்கு வேணாம், நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக விண்ணப்ப தொகையை திரும்ப செலுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் எனக்கு வேணான்னு சொல்லும்போது, இல்லை என்னுடைய ஏதோ டாக்குமெண்ட்டில் கொடுக்கும்போது ஏதோ மிஸ்டேக் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ரிஜெக்ட் பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி ஈக்விட்டி ஷேர்ஸில் கிரெடிட் ஆச்சு பாரு, அந்த அமௌண்ட் என்ன ஆகுனா மறுபடியும் வந்து டெபிட் ஆகும். அவங்களுக்கு டெபிட் ஆகும், ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு வந்து டெபிட் ஆகும். என்னுடைய அக்கௌண்ட் இருக்கு பார்த்தியா, நான் தானே ஷேர் ஹோல்டரு, அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஓகேவா? அப்போது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன ஆகுனா கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? அதுதான் வந்து ரிஜெக்ட் அப்ளிகேஷன் மணி. ஓகே, அது வந்து ரீஃபண்டாக மாறிடுது. ஃபோர்த்து ஃபார் ஆல் அலாட்மெண்ட் மணி டியூ. இப்போ வந்து அலாட்மெண்ட் டியூ இருக்குது பார்த்தீங்களா, அலாட்மெண்ட் டியூவில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஷேர் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் நான் பண்ணியிருப்பேன். அந்த ஈக்விட்டி ஷேர்ஸில் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னது, ஒதுக்கீட்டு தொகையை வந்து பெற வேண்டிய உள்ளது. அந்த ஒதுக்கீட்டு தொகையை வந்து என்ன பண்ணுறோன்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகுது. எனக்குன்னு அலாட்மெண்ட் பண்ணியிருக்க அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணுறேன், டெபிட் ஆகுது. ஓகேவா? அடுத்தது டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிரெடிட் ஆகுது. ஈக்விட்டி ஷேர்ஸ் கேபிட்டலுக்கு கிரெடிட் ஆகுது.
இதுதான் இதுதான் வந்து ஒதுக்கீட்டு தொகை பெறக்கூடியது. ஐ மீன் ஃபார் அலாட்மெண்ட் மணி டியூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து, ஆன் ரெசிப்ட் ஆஃப் அலாட்மெண்ட் மணி. இப்போ ரெசிப்ட் ஆஃப் அலாட்மெண்ட் மணினா ஒதுக்கீட்டு பணம் வந்து பெறும்போது எனக்குன்னு தனியாக ஒதுக்கீட்டு பணத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒதுக்கிடுறாங்க. நீங்கள் இதை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ அந்த அலாட்மெண்ட் என்ன ஆகும்னா பேங்க் என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து என்ன ஆகும், டெபிட் ஆகும். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்ல என்ன ஆகுனா கிரெடிட் ஆகும். அலாட்மெண்ட் பண்ணிடுறாங்க, நம்ம நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, என்னுடைய ஷேர்ஸ்லேருந்து அலாட்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதன் மூலிமா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து நான் கிரெடிட் பண்ணணும். அப்போது என்ன ஆகுனா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து, ஆன் மேக்கிங் கால் ஃபார் த கால் மணி டியூ. இப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பே பண்ணலை, அதனால் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஷேர் கேபிட்டல் வந்து நாங்கள் கால் மணி அப்படின்னு சொல்கிறாங்களா, கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அழைப்பு மூலயமா என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய தொகையை வந்து பெற வேண்டிய உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுவோன்னே ஈக்விட்டி ஷேர்ஸ் கால் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெபிட். ஏன்னா கால் பண்ணது யார், ஈக்விட்டி ஷேர்ஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. அப்போ யாருக்கு கால் பண்ணாங்க, நம்மளுக்கு தான் கால் பண்ணாங்க. அப்போ நம்ம அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, டெபிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அப்போ கால் மணின்னா கால் பண்ணி எனக்கு இவ்வளோ தேவைப்படுதுங்க, நீங்கள் இவ்வளோ டியூ கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த டியூ அந்த கால் மூலிமா என்ன பண்ணாங்க, அழைப்பு மேற்கொண்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்தது ஷேர் கேபிட்டல், அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் கிரெடிட் ஆகும். இதுதான் வந்து சிக்ஸ்த்து. செவன்த்து பார்த்தீங்கன்னா ஆன் ரெசிப்ட் ஆஃப் கால் மணி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அழைப்பு பணத்தை வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. ரெசிப்ட் ஆகிடுது. அப்போது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என்னது, முழுமையாக டெபிட் ஆகுது. என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து முழுமையாக டெபிட் ஆகுது. அடுத்தது டு ஷேர் கேபிட்டல், இந்த ஷேர் கால் மணி இருக்குது பார்த்தீங்களா, ஷேர் கேபிட்டல் கால் மணியில் அது வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து இதில் 2 விதமான ஷேர்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், முன்னுரிமை பங்குகள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேங்களா, முன்னுரிமை பங்குகள்னு பொறுத்த வரைக்கும் கம்பெனி எந்த நிலையில் இருந்தாலும் வாழ்நாள் முழுக்க அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஆனால் ஈக்விட்டி ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஈக்விட்டி ஷேர்ஸ் என்னென்னா கம்பெனி டிவால் ஆச்சுன்னா கூட கம்பெனி வந்து ப்ராஃபிட் டிபெண்ட் அப்பான் த ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி அப்படி ஏற்படும் போது என்ன ஆகுனா அவங்க அதுக்கேற்ற சதவீதம் மட்டும்தான், அதுக்கேற்ற பர்சன்டேஜ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ். அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு விளம்பரம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதே சேம் ப்ராசஸ் தான். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து யூடியூப்லேயோ இல்லை வேறு ஏதாவது நெட்லேயே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, கூகுளில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இது ரொம்ப சிரமமானது. நான் சொன்னது வந்து ரொம்ப சிரமமானது. இப்படி தான் வந்து ஷேர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெபிட் ஆகும், கிரெடிட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சம்மு போயிடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய வரும். இங்கே இலிஸ்ட்ரேஷன் சம்மு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து டைல் லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. டைல் லிமிடெட் இஷ்யூட் 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போது 1 லட்ச ரூபாயில் மதிப்புள்ள, ஆனால் அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர்ஸுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஈச் 10 rupees. என்னது 10, அதாவது 10 rupees பேயபிள் 5 rupees ஆன் அப்ளிகேஷன், 2 rupees on allotment and 2 rupees on first call and 1 rupee on final call. ஓகேங்களா, all the shares are subscribed and the amount was duly received. past journal entries என்ன சொல்கிறாங்க, அதாவது தாய் நிறுமம் அப்படின்னு 10 ரூபாய் மதிப்புள்ள 1 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நேர்மை பங்குகளை வந்து வெளியிடுது. அப்போது விண்ணப்பத்தின் போது 5 ரூபாய்
விண்ணப்பத்தை வந்து நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விண்ணப்பத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. விண்ணப்பத்தொகை அதாவது அப்ளிகேஷன், என்னது அப்ளிகேஷன் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதுலேருந்து என்ன ஆகுனா நமக்கு விண்ணப்பம் பண்ணும்போது என்ன ஆகுனா ₹5 வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். ஆனால் அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்ளிகேஷனுக்கு வந்து கிரெடிட் ஆகும். புரியுதுங்களா. அந்த அந்த மெத்தட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அலாட்மெண்ட் ₹2 வந்து அலாட்மெண்ட். அப்போது அலாட்மெண்ட்னு பார்க்கும்போது ₹2 வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அப்போ ஒதுக்கீட்டில் என்ன பண்ணுவோம்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகும். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனில் டெபிட் ஆகும். டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் கிரெடிட் ஆகும். ஓகேங்களா. ஏன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. டு ட்ரான்ஸ்ஃபர் ஷேர் அப்ளிகேஷன் மணி ஷேர் கேபிட்டல் அது பண்ணுறாங்க. அடுத்ததான் நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா ஃபைனல், சரி, ஃபைனல் கால் ₹1. ஃபைனல் கால் வந்து ₹1 மற்றும் இறுதி அழைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் இறுதி அழைப்புக்கு வந்து ₹1. முதல் ஃபஸ்ட்டு காலுக்கு வந்து அதுவும் ₹2. ஃபைனல் காலுக்கு ₹1, ஃபஸ்ட்டு காலுக்கு ₹2, அலாட்மெண்ட்டுக்கு ₹2. ஓகேங்களா. இது மூலியமாக வந்து செலுத்துகிறாங்க. அனைத்து பங்குகளையும் ஒப்பட்டு தொகை பெறப்பட்டது குறிப்பேட்டினுடைய பதிவு வந்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 5 lakhs அப்படின்னு பார்க்கும்போது 1 lakh இருக்கா. இந்த 1 lakhல 1 lakh இன்ட்டு 5 ஈச் 10. ஓகேங்களா. ஈச் ₹10. இங்கே அப்ளிகேஷன் மணி இருக்குது பார்த்தீங்களா 5. அப்போ 5 இன்ட்டு 1 lakh அப்படின்னு பார்க்கும்போது 5 lakh வரும். என்னது 5 lakh. 1 lakh இன்ட்டு ₹5 அப்படின்னு பார்க்கும்போது 5 lakhs வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ அந்த 5 lakhs என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட்டில் காட்டுறாங்க. 5 lakhs வந்து அப்ளிகேஷன் மணி வந்து டெபிட்டு, டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மணி வந்து 5 lakh வந்து கிரெடிட். ஓகேங்களா. அதான் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. இங்கே வந்து அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டுன்னு கேட்டிருக்காங்கல்ல, அதுதான். அடுத்ததான் என்ன பண்ணுறாங்க ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 lakhs. அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 5 lakh ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கல்ல, 5 அப்ளிகேஷன் இருக்குது, ₹5 வந்து அப்ளிகேஷனு. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 1 lakh ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்துருக்குது. அப்போது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் 5 lakh டெபிட்டு டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் முதலீடுறாங்கல்ல அந்த கேபிட்டல் வந்து என்ன ஆகுனா 5 lakh வந்து கிரெடிட். அதான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஷேர் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா. அடுத்ததான் என்ன சொல்ல வராங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் எவ்வளோ ₹2 கொடுத்துருக்காங்களா. அப்போது ஈக்விட்டி ஷேர் மொத்தமாக எவ்வளோ 1 லட்சம் ஷேர்ஸ் இருக்குது, 1 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. அப்போது 1 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸு இங்கே அலாட்மெண்ட் எவ்வளோ ₹2. ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அலாட்மெண்ட்டுக்கு வந்து ₹2. அப்போது 2 இன்ட்டு 1 lakh அப்படின்னு பார்க்கும்போது 2 lakh. ஓகேங்களா. 2 lakh வந்தது. ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் வந்து 2 lakhs டெபிட்லையும் டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 lakhs கிரெடிட்லையும் என்ட்ரி பண்ணணும். அடுத்துதான் இப்போ இந்த 2 lakhs இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அலாட் பண்ணியாச்சு. அந்த தொகையை வந்து பெற்றுக்கொள்ளணும்ல, அதை பெற்றுக்கொள்ளணும். அப்போ என்ன அக்கௌண்ட்டில் போடுவாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டாஸ் 2 lakhs, பேங்க் அக்கௌண்ட் டெட்டாஸ் 2 lakhs டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டில் 2 lakhs வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் ஒன்று பண்ணுவாங்கல்ல, ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது ₹2 பிடிப்பாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது ₹2 பிடிப்பாங்க. அப்போ அந்த ₹2 வந்து என்ன ஆகுனா 2 lakh ஷேர்ஸ் இருக்குது, சாரி 1 lakh ஷேர்ஸ் இருக்குது இன்ட்டு 2 lakhs மொத்தம் வந்துடும். அப்போது 2 lakhs அவங்க என்ன பண்ணுறாங்க டெபிட்டில் வந்து ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு காலுக்கு வந்து 2 lakhs டெபிட்லையும் காட்டுறாங்க, டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டில் 2 lakhs காட்டுறாங்க.
ஓகேங்களா. இதுதான் வந்து ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டியூ. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணுறாங்க, அது பெற்றுக்கொள்ளணும்ல அவங்க அக்கௌண்ட்டில் பெற்றுக்கொள்ளத்துக்கு என்ன கணக்கு போடுறாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டாஸ் 2 lakhs, பேங்க் அக்கௌண்ட் டெட்டாஸ் 2 lakhs. அடுத்ததா டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட், டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 lakhs கிரெடிட்டில் அவங்க போடுறாங்க. இதுதான் வந்து நரேஷனில் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்டு, அவங்க வந்து பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு போட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கால், அதாவது செகண்ட் கால்னு சொல்லலாம் இல்லை ஃபைனல் கால்னு சொல்லலாம். இதை என்ன பண்ணுறாங்க, ஷேர் ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 வந்து ஃபைனல் கால் பிடிக்கிறாங்க. அப்போ ₹1 வந்து பிடிக்கும்போது 1 lakh ஷேர்ஸு 1 lakh rupees. ஓகே, 1 into 1 1 lakh rupees. அப்போ அந்த 1 lakh rupees என்ன பண்ணுறாங்க, டெபிட்டில் காட்டுறாங்க. டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 1 lakh கிரெடிட்டில் காட்டுறாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் மணி டியூ அப்படின்னு சொல்லிட்டு நரேஷனில் காட்டலாங்க. இப்போ வந்து இவங்க கால் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டாங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும்ல, அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ண அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் இங்கே போடுவாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டாஸ் 1 lakh டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 1 lakh. இதுதான் நரேஷனில் ஷேர் செகண்ட் அண்டு ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்டு, அவங்க வந்து பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தாய் லிமிடெட் வந்து இங்கே போடுறாங்க. இதுதான் ரொம்ப சுலபமானது. என்னன்னா ஒரு கணக்கு வந்து ஒப்படைக்கணும், ஒரு கணக்கு வந்து அவங்க கால் பண்ணுறாங்க, இல்லை ஈக்விட்டி ஷேர்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ரிசீவ் பண்ணுறாங்களா இல்லை அலாட்மெண்ட் பண்ணுறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அக்கௌண்ட்டில் நம்ம போடணும். ஓகேங்களா. தேங்க்யூ.